அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தின காணொளியில் சென்ற காணொலியின் தொடர்ச்சியாக பாலாறு மற்றும் காவிரி ஆறு எவ்வாறு புலம்பெயர்ந்தது, இதில் எவ்வாறு பாலாறு பல்லவர்களுக்கு தேசமாக விளங்கி இந்த காவிரி ஆறு சோழர்களின் தேசமாக விளங்கியது என்பதை பார்த்தோம். இனி இந்த காவிரி ஆறு தொண்டை மணலிலிருந்து எப்படி இந்த சோழ தேச செல்வதற்கு முன் நடுநாடு பகுதி, தொண்டை நாடு பகுதியில் சிறந்து விளங்கியிருந்தது, அது எவ்வாறு பல்வேறு காலகட்டங்கள் அடுக்கடுக்காக பிரிந்தது என்பதை இந்த மேப் நான் வரைந்ததில் பார்க்கிறீர்கள். இது நான் புதிதாக கண்டுபிடித்த விஷயங்கள். கலாய்வினை மேற்கொண்டு என்னுடைய 5 வருட கலாய்வின் மூலம் இதை கண்டறிந்துள்ளேன். இதில் எவ்வாறு ஆறு புலம்பெயர்ந்தது என்பதை பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இருந்தவர்கள் எவ்வாறு பாலாறு, அதன் பிறகு தென்பெண்ணை ஆறு, தென்பெண்ணை அடுத்து விருதாச்சலம் நோக்கிய பயணம், விருதாச்சலம் அடுத்து காவேரி பூம்பகரை நோக்கிய பயணம், புதுக்கோட்டை நோக்கிய பயணத்தை அவர்கள் கண்டறிந்திருந்தார்கள். அதில் கால அளவீட்டினை குறைத்து மதிப்பிட்டிருந்தார்கள். அதற்கு நமது இந்திய வரலாற்றில் நினைத்துள்ள கால அடிப்படையை அந்த கருத்தினை அடிப்படையாக கொண்டு அவர்கள் வகுத்துள்ளார்கள். இது நான் சிறிது இந்த கால அமைப்பினை மாற்றி அமைத்து வாழ்வியல் சார்ந்தும் நாகரிக வளர்ச்சி அடிப்படையில் சார்ந்தும் இந்த காலையில் எவ்வளோ இருக்கும் என்பதை வகுத்தும், மேலும் அனாலிசிஸ் செய்தும், இந்த அனாலிசிஸ் செய்ததில் எனக்கு இந்த காவிரி ஆறு எவ்வாறு அதன் தடங்களை இந்த தொண்டை நாட்டு பகுதியில் மாற்றியது என்பதை கிடைத்துள்ளது. அதை இங்கு வரைந்துள்ளேன். இதற்குரிய கால ஆய்வினை நேரிலும் கண்டு பார்த்துள்ளேன். ஏனென்றால் நான் வாணியம்பாடி, திருப்புத்தூர், போச்சம்பள்ளி பகுதியில் வாழ்ந்து இங்கு நிறைய வேலை செய்துள்ளேன். பல வருடங்கள் வேலை செய்துள்ளேன். அதனால் இந்த பகுதியை பற்றி ஒரு சிறு புரிதல் எனக்கு உள்ளது என்பதை கருத்தில் கொண்டு இந்த கலாவினை முன்வைக்கிறேன். இதில் இந்த ஒருமித்த நதியாக காவேரி, பாலாறு 7 கோடி to 5 கோடி வருடங்கள் முன்பு வாணியம்பாடி வழியாக வடசென்னை வழியாக சென்று கடலில் கலந்தது. அதன் பிறகு 5 கோடி முதல் 4 கோடி வருடங்கள் முதல் இந்த காவேரி ஆறு நந்திமலை, ஓஸ்கோட், நாற்றம்பள்ளி, திருப்புத்தூர் வழியாக வந்து இந்த அனுமான் தீர்த்த மேல்மணத்தில் இருந்து கிழக்கு நோக்கி சென்று சாத்தனூர் அணை, அப்படியே தென்பெண்ணை ஆறு வழியாக சென்று கடலில் கலக்கிறது. அதையடுத்து ஒரு புலன்பெயர்ச்சி 2.5 கோடி வருடங்கள் முதல் 2 கோடி வருடங்கள் காலகட்டத்தில் தான் முக்கியமான புள்ளி. இங்கு பர்கூர், இதில் அகைன் கந்திலி, மோட்டூர் போன்ற பல பகுதிகள் வருகின்றன. இவை சென்று இந்த பாம்பார் ஆற்றில் கலக்கின்றது. இப்போது இந்த ஆறு திருப்பத்தூர்லேருந்து புலம்பெயர்ந்து சற்று கீழே வந்துட்டு ஆதியூருக்கு கீழே இருந்து அனுமான் தீர்த்தம் நோக்கி செல்கிறது. இந்த காலகட்டத்தையே வாழ்ந்த மக்களுடைய, பழங்கால மக்களுடைய மற்றும் புதிய கற்காலத்தைச் சேர்ந்த மக்களுடைய மற்றும் இதிகாச காலத்தைச் சேர்ந்த மக்களுடைய பல்வேறு தடயங்களை நமக்கு இப்போது திருப்புத்தூர் பகுதியில் நிறைய காண கிடைக்கிறது. இந்த பர்கூர் பகுதியில் காண கிடைக்கிறது. இத்தகைய ஆய்வினை தூய நெஞ்சி கல்லூரி ஆசிரியர்கள், தொழில்துறை நிபுணர்கள், காந்தி அவர்கள் மற்றும் பேராசிரியர் பிரபு அவர்களெல்லாம் நிறைய ஆய்வுகளை செய்து திருப்புத்தூரை குறித்து தங்கள் புத்தகங்களை வெளியிட்டார்கள். அதிலும் அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்னவென்றால், அவர்களுக்கும் இந்த கால அளவீடு நமது வரலாற்று நிர்ணயம் படி வைத்துள்ள முறைக்கோளை அடக்க வேண்டியிருக்குது. இது மிகவும் தொன்மையான பழமையான காலகட்டத்தை சார்ந்தது. ஆனால் நமது வரலாற்று நிர்ணயம் இப்படிதான் எழுத வேண்டும் என்று நிர்ணயப்பட்டதல்ல. அதற்குள்ளே இந்த காலத்தை வகுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் உள்ளோம். இதை அடுத்து அதனுடைய புலன்பெயர்ச்சி இந்த பர்கூரிலிருந்து கீழ்நோக்கி சென்று நத்தம் பகுதி, குன்னாத்தூர் பகுதி, மகனூர்பட்டி, பெரிய தள்ளவாடி, அப்படியே அனுமன் தீர்த்தம் நோக்கி செல்கிறது. ஸோ இந்த நத்தத்தில் மிகவும் பழமையான சிவன் கோயில் உள்ளது. இந்த திருப்பூத்தூர் நகரமே சங்க காலத்தில் எயில் நகரம் என்று சொல்லப்பட்டு இதை சுற்றிலும் 10 ஊர்கள் இருந்து அந்த 10 ஊர்களும் பழமையான சிவன் ஆலயங்கள் உள்ளது.
எனவேதான் இந்த 10 ஊர்களை உள்ளடக்கிய இயக்கமாக இந்த திருப்பத்தூர் என்று அழைக்கப்பட்டு திருப்பத்தூர் என்ற பெயர் வந்துள்ளது. எனவே இதை சுற்றி 10 முக்கியமான சிவஸ்தலங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவில் உள்ளது. அப்பொழுது திருப்பத்தூர் மையமாக கொண்டு எவ்வளவு பெரிய ஆட்சி முறை நடந்திருக்கும் என்பதை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது. எனவே இத்தகைய பறந்து விரிந்த ஆட்சி முறை, அதற்கான சான்றுகள் இக்கோயில்கள் உள்ளன. இக்கோயில் கல்வெட்டுகள் உள்ளது. இக்கோயில் உள்ள கல்வெட்டுகளை நாம் அதில் உள்ள விவரங்களை கிடைக்கப்பெற்றால், இந்த தலப்புராணங்கள் கிடைக்கப்பெற்றால் இந்த வரலாறு ஒன்றும் மிக நீண்டு எவ்வளவு என்று துல்லியமாக கணிக்க முடியும். ஆனால் இந்த கற்களெல்லாம் கோயிலில் உள்ள இந்த கல் எழுத்துக்கள் எல்லாம் பதிவெடுக்கப்பட்டு அதனுடைய குறிப்புகள் எல்லாம் இந்து சமய அறநிலையத்துறையில் உள்ளது. அது நமக்கு கிடைக்கும் பெறும் பட்சத்தில் இதன் வரலாறு ஒன்றும் துல்லியமாக அமையும் என்பதே என்னுடைய பதிவு. இவ்வாறு இந்த நத்தம் பகுதியில் பல மணல் குவாரிகள் பல்வேறு காலம் தொட்டு இங்கு மணலை எடுத்து ஓவியத்துள்ளார்கள். அத்தகைய மணல் குவாரிகள் நீங்கள் இன்றும் காண முடியும். இங்கு பறந்து விரிந்த ஆறின் தடயங்களை, அதன் மணல் பரப்பை பூமியின் மேற்பரப்பிலே தற்போதும் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் அகலத்துக்கு நீங்கள் காண முடியும். இது பழைய காவிரி ஓடு தடயம் என்பதற்கு மிக தெள்ளித்தள்ளமான சான்றுகளாகும். இதையடுத்து அதன் பெயர்ச்சி கீழ்நோக்கி செல்கிறது. கீழ்நோக்கி சென்று போச்சம்பள்ளி ஏரி, பருவூர், அப்படியே போச்சம்பள்ளி ஏரி, போச்சம்பள்ளி இருந்து குன்னாத்தூர் வந்து மகனூர்பட்டி, பெரிய தள்ளப்பாடி, மகனூர்பட்டிக்கு அருகில் அனுமன் தீர்த்தம் இவ்வாறு நீள்கிறது. அதையடுத்து இந்த காவேரி ஆறு, தற்போதுள்ள கிருஷ்ணகிரி அணை, காவேரிப்பட்டினம், அனுமன் தீர்த்தம் அப்படியே தென்பெண்ணை ஆற்றின் போக்கில் செல்கிறது. இது வந்து கிட்டத்தட்ட 6 to 3 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு, அதாவது 60 லட்சம் to 30 லட்சம் வருடங்களுக்கு முன்பு இந்த பர்கூர் கோயில் தான் இதனுடைய காலகட்டம் 2.5 கோடி முதல் 70 லட்சம் வருடங்கள் வரை இந்த காவிரி ஆறு பறந்து விரிந்து பாய்ந்து பல டெல்டா பகுதியில் இருந்து மக்கள் அக்காலத்தில் வாழ்ந்துள்ளனர். இது வாழ்வதற்கேற்ற இடமாக இப்பொழுது மாறியது என்பதை, இது புனல் நாடு என்று குறிப்பிட்டுள்ள பகுதிகள், இதற்கு கீழ் திசையில் சென்றால் புனல் நாடு உள்ளது. அப்பொழுது இது மேடான பகுதி. எனவே இங்கு முதல் டெல்டா பகுதியில் உருவாக வாய்ப்புள்ளது. புனல் நாடு இருந்த காலகட்டத்தை நமது சங்க இலக்கியம் காண முடிகிறது. அது கிட்டத்தட்ட புனல் நாடு என்பதெல்லாம் கிமு 3000 முதல் கிமு 500 வரை என கொள்ளலாம், இல்லை 1000 வரை என கொள்ளலாம். அத்தகைய பழமை வந்து அதுக்கு முன்பு இங்கு மக்கள் வாழ்ந்துள்ளார்கள். எனவே இத்தகைய மக்கள் வாழ்ந்த தடயங்கள் தற்போது பானை ஓடுகள், பாறை ஓவியங்கள் மற்றும் எண்ணற்ற சான்றுகள் கிடைக்கின்றன. இன்னும் கிருஷ்ணகிரி பகுதியில் மேலே சென்றால் இரும்பு கருவிகளும் கிடைக்கின்றன, இரும்பு உபகரணங்களும் கிடைக்கின்றன. எனவே இங்கு பழங்காலம் தொட்டே, அதாவது 17.5 லட்சம் வருடங்கள் முதல் இரும்பு காலம் வரை நீண்ட நெடிய வரலாறு, தொடர்ச்சி, தொல்லியல் சான்றுகள் கிடைத்த வண்ணமே உள்ளன. இதை நமது தொல்லியல் சார்ந்த தலைவரும் முன்மொழிந்துள்ளார். எனவே இத்தகைய பழமை வாய்ந்த இப்பகுதி திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர் போன்ற பகுதிகள் நமது திணை நாகரிகத்திலிருந்து உருவாகிய பகுதிகள். எனவே நமது திணை நாகரிகத்தினை அடிப்படையாக கொண்டுதான் எவ்வாறு இந்த நாகரிகம் மலர்ந்தது, இந்த நாகரிகத்தின் காலகட்டங்கள் என்ன என்ற காலத்தை வகுக்க வேண்டும், அதன் அடிப்படையில் இந்திய வரலாற்றை நாம் அணுக வேண்டும் என்பதை இக்கருத்தினை பதிவிட்டு, இனி இந்திய வரலாற்றின் நாகரிகம் எவ்வாறு மலர்ந்தது என்பதை அடுத்த காணொளியில் காண்போம்.